அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி, தேய்பிறை, பஞ்சமி திதி பிற்பகல் 3:44 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகை கையில கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகி எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. அதே போல விஐபிகளும் இன்னைக்கு தேடி வருவாங்க. வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உணர்ச்சி பூர்வமாக யோசித்து அறிவுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அவசர முடிவுகள் எப்பொழுதுமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி பெறுவீங்க. அறகுறையாக நின்று போன பல காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஆமாங்க, எந்த ஊர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்தந்த ஊர் வழக்கப்படி அந்தந்த நாட்டு கொள்கை, கோட்பாடுகள், சட்டதிட்டங்களை எல்லாம் பின்பற்றி எங்கும் எப்போதும் நல்ல பெயர் வாங்குபவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு இருக்கும், முன்கோபம் இருக்கும். சிடுசிடுன்னு சில நேரம் கடுகடுப்பாக பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வருங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு சுமாராக தாங்க இருக்கும். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அண்ணன் வாக்கு கொடுத்துட்டாருன்னா தலையை அடக வச்சாவது அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாருங்க. சொல்ல காப்பாற்றுறதுல இந்த ஊரில் அவருக்கு ஈடாக யாருமே இருக்க முடியாதுங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் உறுதியாக இருந்து என்ன சொன்னமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய அளவிற்கு மனோபலம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு
இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி பணவரவும் உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டிருந்த பொருள்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் அவங்கள நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரமும் பரவாயில்லைங்க. ஓரளவு போட்டிகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக தடங்கல்கள் இருக்கும். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய கடமையை முதல்ல நாம் செய்து முடிப்போம். அப்புறமா எதிர்காலம் வருங்காலம் அதை பற்றிலாம் யோசிப்போம். முதல்ல நம்ம கடமை என்ன, அதை முதல்ல நல்ல முறையில் செய்வோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் கை கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்து முடித்துவிட்டு வருங்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். நண்பர்கள் வருகையால் வீடு ரொம்ப சுறுசுறுப்பாகும். கலகலப்பான விஷயங்களை பேசி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் சரியாகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்கும், கோபத்தை குறைங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புதுசாக அறிமுகமானவங்களை கூட 10 வருஷம் பழகின மாதிரி பாசமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் எல்லா வகையிலுமே சில உபகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்க, உபசரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாக திறமையும் கூடிக்கிட்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணப்புழக்கமும் இன்றைய தினத்தில் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு தைரியம் தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் தைரியமாக முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து பேசி சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்றைய பொறுத்தவரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் நீங்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, காற்று, மழை, கடல், மலை இதையெல்லாம் பார்த்தாலே உங்கள் மனசை அப்படியே பறி கொடுத்துருவீங்க. வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போகணுமா, இங்கே இருந்துடக்கூடாதா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணத்தட்டுப்பாடு, வீண் செலவுகள் இதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ
அதெல்லாம் இன்னைக்கு வந்து சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். சொன்ன சொல்ல காப்பாற்றி இன்னைக்கு மீதி தொகையை நீங்கள் வாங்கின இடத்துல திருப்பி கொடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட பேசி சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்துன்னு இருக்குங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, 1000 பொய்ய சொல்லி அடுக்குமாடி வீட்டில் போய் அமைதி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறத விட உண்மையை பேசிட்டு ஒருவேளை உணவு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருந்தால் போதும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏங்க அந்த டம்ளரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் கொடுக்கறதாங்க நல்லது. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திராஷ்டமம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு எதுவும் செஞ்சிட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். வேலையாட்களையும் கொஞ்சம் கனிவாக நடத்துனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். அந்த சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அஞ்சி மணியம் பண்ணக்கூடாது, கெஞ்சி கொடுத்து நடத்தக்கூடாதுங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு எந்த பதவிக்கு வந்தாலும் அந்த பதவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால துருதுருன்னு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. முக்கியமான வேலைகளை சுறுசுறுப்பாக இன்னைக்கு செய்து முடித்து காட்டுவீங்க. பழைய நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. என்ன இருந்தாலும் அந்த காலம் போல் இந்த காலம் வருமா அப்படின்னு சிலதெல்லாம் ஒப்பிட்டு பேசி மனசுக்குள்ளார சிரிச்சுப்பீங்க. நீங்கள் பண்ணின சில குறும்புகள் சேட்டைகள் அதெல்லாம் கூட மனசுக்குள்ளார இன்னைக்கு வந்து நிழலாடி கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் முன்கோபம் அதிகமாகும், ஏமாற்றம் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, பதவி வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 5 வளையாதது 50 வளையுமா? ஆமாங்க. அதனால தாங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. எப்படி நடந்துக்கணும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சின்னஞ்சிறு வயதிலேயே பிள்ளைகளை நல்ல விதத்தில் அறிவுபூர்வமாக வளர்த்து சமுதாயத்துக்கு நல்ல குடிமகன்களாக தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறுங்க. சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை தான். திடீர் லாபம் எதிர்பார்க்கலாம். புது ஏஜென்சி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு. ஆமாங்க, நீங்கள் ஒரு தழைத்த மரங்க. உங்களை தேடி யார் வந்தாலும் அவங்கள்ட்ட ஆறுதலாக பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அன்பாக கொடுத்து அவர்கள் மனதை ஆற்றுப்படுத்தி எல்லா வகையிலும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தான் அதிகமாகிட்டே போகுது. ஏழரை சனியும் இன்னும் முடிஞ்ச பாடலில் குரு பகவான் அஞ்சில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. பெருசாக ஒன்றும் தரல, அள்ளி கொடுப்பாருன்னு சொன்னாங்க, கிள்ளி கூட ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம நிலைமை இப்படியே தான் போயின்னு இருக்குமான்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவுவாங்க. பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் ஆகலையேன்னு சில நேரங்களில் கண்ணோரத்தில் கண்ணீர் வரதும் செய்யுங்க. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. எல்லா வகையிலும் அவங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அச்சில்லாத தேர் முச்சானும் ஓடாதுன்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, வாழ்க்கைக்கு அச்சாக இருப்பது ஒழுக்கமும் உண்மையும் தாங்க. அதனால தாங்க நெருக்கடியான நேரத்தில் கூட நீங்கள் ஒழுக்கம் தவற மாட்டீங்க. உண்மைக்கு புறம்பாக எதையும் நீங்கள் பேசி வைக்க மாட்டீங்க. இன்னைக்கு நாம் யாருக்காவது எதாவது கெடுதல் பண்ணோம்னா நாளைக்கு அது நம்ம தலையிலேயே வந்து விடியும். என்னத்துக்கு இதெல்லாம், நல்லது செய்வோம், முடியலன்னா அமைதியாக இருந்துருவோன்னு எங்கும் எப்பொழுதும் நலிந்தோர்க்கு நல்லது செய்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது. தொட்டதெல்லாமே உங்களுக்கு துலங்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சிரிச்சு பேசி அன்பா இன்னைக்கு நீங்க இருப்பீங்க. நீங்க தானா அது அப்படின்னு எல்லாருக்குமே சின்னதா ஒரு சந்தேகம் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தில் பெருசா சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. திடீர் பயணங்கள், சந்தோஷ செலவுகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு நேரம் கிடைக்கிறப்ப, கால நேரம் ஒத்து வர்றப்ப, எல்லாம் கூடி வர்றப்ப அதை சரியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரமும் விறுவிறுப்பாக போகும். அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் கோபமும் இருக்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.